நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி அலைமகளும் கலைமகளும் சேர்ந்திருக்கும் ராத்திரி மலைமகளும் சேர்ந்து நம்மை மகிழ வைக்கும் ராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நெஞ்சில் கற்பனைகள் ஊறுவதும் ராத்திரி கவிஞர் நெஞ்சில் கற்பனைகள் ஊறுவதும் ராத்திரி கலைஞரெல்லாம் அரங்கத்திலே சேருவதும் ராத்திரி நாள் முடிந்து தொடங்குமிடம் நடுராத்திரி ஆனால் நங்கையர்கள் போற்றுவதும் நவராத்திரி நாள் முடிந்து தொடங்குமிடம் நடுராத்திரி ஆனால் நங்கையர்கள் போற்றுவதும் நவராத்திரி நவராத்திரி சுபராத்திரி சுபராத்திரி தூக்கமில்லா மனிதரையும் தூங்க வைக்கும் ராத்திரி சுழன்று வரும் பூமிக்கெல்லாம் அமைதி தரும் ராத்திரி காலைக்கு ஓரிரவு சிவராத்திரி ஆனால் கண்ணியருக்கு 9 நாள் நவராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி அலைமகளும் கலைமகளும் ஒளிவீசும் ராத்திரி மலைமகளும் சேர்ந்து நம்மை மகிழ வைக்கும் ராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி இந்த ஏறாதூர் மட்டின் ராணி நான் ராணியாக இருப்பது பெரிய பாக்கியம் என் கணவர் என் குழந்தை ஆகா என்ன அருமை எப்படி சொல்வது என்னவென்று சொல்வதென்றே புரியவில்லை ஏனென்றால் என் குழந்தையின் மீது என் மீதும் என் கணவர் வைத்திருக்கும் அன்பு அளவில்லாத ஒரு அன்பு அப்படி இருக்கும் இந்த வேளையிலே மாலை வண்ண மாலை இந்த உலகத்தில் 1000 மாலை மாலை உலகத்தில் 1000 மாலை மாலை வண்ண மாலை இந்த உலகத்தில் 1000 மாலை மாலை உலகத்தில் 1000 மாலை அலைமகள் தருவது கல்வி மாலை திருமகள் தருவது செல்வ கவிஞர்கள் சூடிடும் கவிமணி மாலை கவிஞர்கள் சூடிடும் கவிமணி மாலை அதுதான் அவனதி பிரணவ மாலை அதுதான் அவனதி பிரணவ மாலை அந்த மாலை அருந்த மாலை மாலை வண்ண மாலை இந்த உலகத்தில் 1000 மாலை மாலை உலகத்தில் 1000 மாலை இப்படி நேரம் போவதே தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்னதான் இருந்தாலும் என் கணவர் வருவரை அவருக்காக காத்திருப்போம் அசைந்தாடும் தென்றலே தூது செல்லாயோ
அசைந்தாடும் தென்றில் தூது செல்லாய் அசைந்தாடும் தென்றிலே தூது செல்லாயோ என் அமுதான கவி பாடி செய்தி சொல்லாயோ அசைந்தாடும் தென்றிலே தூது செல்லாய் வாங்கி தந்தே பூச்சேலே நீ எப்போ வந்து போட போறே குமாலே அப்போ வந்து வாங்கி தந்தே பூச்சேலே நீ எப்போ வந்து போட போறே குமாலே அவந்திலே எங்கேதான் ஆடு தேரு எங்கேதான் அவந்திலே எங்கேதான் ஆடு தேரு எங்கேதான் இருந்தால் கோவில் உனக்கேனையா
அப்புறம் ம் இது வந்து சொல்லுங்க. வந்து போயில்லைங்க, அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவரையும் காணும், யாரும் தோழியும் காணும். மல்லிகை மலர் சோடி காத்து நிற்கவா, மாலையிலும் தென்றல் தன்னை தூது விடவா. மல்லிகை மலர் சோடி காத்து நிற்கவா, மாலையிலும் தென்றல் தன்னை தூது விடவா. நல்லதோ நான் நாள் பார்த்து செய்தி சொல்லவா, நாட்டோரை சாட்சி வைத்து வந்து விடவா, இந்த நாட்டோரை சாட்சி வைத்து வந்து விடவா. அத்தை மகனே ஓய் வரவா, அம்மா மகனே ஓய் வரவா, என் மனதை கொண்டு செல்லவா, உங்கள் நினைவை கொண்டு செல்லவா. அத்தை மகனே ஓய் வரவா. மாப்பிள்ளை முகம் பார்க்கவா, முகம் பார்க்க முடியாமல் நிலை பார்க்கவா. மாப்பிள்ளை முகம் பார்க்கவா, முகம் பார்க்க முடியாமல் நிலை பார்க்கவா. நிலம் பார்த்து முகம் பார்த்து உன்னை நாடவா, நிலம் பார்த்து துணை நாடவா, உன்னை நாடி உன்னை நாடி உறவாடவா. அத்தை மகனே ஓய் வரவா, அம்மா மகனே ஓய் வரவா, என் மனதை கொண்டு செல்லவா, நினைவை கொண்டு செல்லவா. அத்தை மகனே ஓய் வரவா. இதை முதல்லயே சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், இந்த பள்ளித்தம்பத்தில் பச்சைத்துண்டுன்னு சொல்லக்கூடிய அண்ணன் சிவசேர் தானே அவர் பேர், அவர் தான் இங்கே எங்களை அறிமுகப்படுத்தினார். ஐயா பொன்னவராதி ஏஆர் ஆறுமுகம் அவர்கள் பபுனும் நான் டான்ஸாகவும் இந்த மேடையில் நடித்தேன். அக்கா தமிழ்ச்செல்வி அவர் இங்கே ஸ்ரீபாட்டை நடித்தாங்க. மன்னாருடியை சேர்ந்த கலைமகன் காமராஜ் அவர்கள் இங்கே ராஜபாட்டை நடித்தாங்க. அப்போ நான் டான்ஸாக இங்கே வந்தேன். ஆனால் இப்போவே இந்த மேடையில் வந்து நான் ஸ்ரீபாட்டை நடிக்கிற அளவுக்கு என்னை இந்த 3 ராஜாக்கள் என்னை வச்சுருக்காங்கன்னா நான் செய்த பெரும் பாக்கியம். ஏன்னா தோழியாக வந்தேன்னா இப்போ ராணியாக நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் மக்களாகிய நீங்கள் கொடுத்த இந்த பெரிய வரவேற்புனால இன்றைக்கி எல்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா குண்டி சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவன் வந்து எனக்கு பெரும் பாக்கி இந்த தொழில்னால அது என்னது ராமேஸ்வரத்துக்கு இருந்து நம்ம அண்ணன் கலைமணி அண்ணன் கூட்டிகிட்டு போனார். அந்த ராமேஸ்வரத்துலேருந்து இன்றைக்கி காசியில் போய் நாடகம் நடத்துகிற அளவுக்கு எங்களை உயர்த்தியிருக்கு. அதில் வந்து எனக்கு அந்த வகையில் எனக்கு பெருமையை தேடி கொடுத்தது நம்ம நாட்டு மக்கள் தான். என்ன தான் இருந்தாலும் பள்ளித்தம்பம் வந்து ஒரு மனசுக்குள்ளே நின்றுக்கிட்டே இருக்கும், ஒரு ஓரத்தில் எப்போவுமே நிற்கும், எல்லா ஊரும் நிற்கும். அதில் எல்லாத்துலேயும் ஒரு ஊர், சில ஊர்கள் தான் நிற்கும். அதில் பள்ளித்தம்பத்தை முக்கியமாக சொல்லலாம். ஏன்னா காரணம், அப்படிப்பட்ட இந்த நாடகத்தை வந்து எங்கேயும் நடத்துறதில்ல, இங்கே மட்டும்தான் நடத்துகிறாங்க. அதனால இந்த இடம் இங்கே எப்போவுமே எங்கள் மனசில் நிச்சயமாக இருக்குது. 3 ராஜாக்கள் அருள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கவலையில், நீங்கள்லாம் ராஜாக்கள், எங்களுக்கு இப்போ நீங்கள் ராஜா, இப்போ நாங்கள்லாம் உங்களுக்கு சேவகர் மாதிரி இருந்தாலும் மேடையில் ராணியாக நிற்கலாம். காலையில் பார்த்தா அப்படி அப்புறாணியாக நிற்பேன் அப்படின்னு சொல்ல வர்றேன். அப்படிப்பட்ட மக்களுக்கு சார் வந்து எங்கள் செங்கோல் சார் எங்களை இங்கே அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழா கமிட்டியாருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம். என் தோழி வருவா, அவள் வந்துன்னு சொல்லுங்க, உங்கள் ராணியை வந்து தேடிட்டு போனாங்க, நீ எங்கடி போனேன்னு சொல்லி அனுப்பிவிடு. குயிலென்ன குயிலு
அடியே மா. என் ஆருயிர் தோழியே, எங்கிட்டு போறதுன்னு தெரியாம தவிக்கிறியா? வந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் நான் வர்றதுக்கு முன்னாடியே நீ இப்ப ஏன் இவ்வளவு தாமதம்? இல்ல, விளையாட போயிருந்தேன். விளையாடவா? ஆமா. அப்படி என்ன இல்லாம நீ எப்படி விளையாடலாம்? அதனாலதான் உங்களை தேடி வேமா ஓடியாந்துட்டேன். நீங்க கூப்பிட்டதும் நீ இந்த பக்கம் வந்தாதான் நல்லா இருக்கும். அது ரொம்ப அவசரமா இருக்கு. திருப்பிக்கா வளைச்சுக்க. வளைச்சா விழுந்துரும் போல. வரும்போது அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு தான் வரணும். அதை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. நான் அங்க போயிட்டேன். எல்லாரும் யாரை பார்த்தாலும் அப்படிதான் வர்றீங்க. எல்லாரும் முதல்ல வந்தோன்னா அதை சரி பண்ணுங்க. அவர் வர்ற வரைக்கும் நம்மளால தனிமையா சும்மா இருக்க முடியாது. ஆமா, கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாடுவோமா? விளையாடுவோமா? உனக்கு சந்தோஷம் இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை பார்த்தா சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியலையே. அச்சச்சோ, அப்படிலாம் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். விளையாடலாம். வாய் தான் சொல்லுது, அது சொல்லலையே. அது எது? மனசு சொன்னாதானே நல்லா இருக்கும். அப்படிலாம் கிடையாது, என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது உங்க கூட விளையாடணும்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முத பாக்குறோம். இவ்வளவு நாளா போச்சு. ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்ன சொல்லவா? தேன் பாய் சோலை இளம் மறந்துட்டேன். மைக் செட். என்னது மைக் செட்டு? மைக் செட்டு பள்ளித்தம்போனா ஞாபகம் வருது, நினைப்பு இருக்குன்னு சொன்னால் அதில் மைக் செட்டும் சேர்ந்து தான். அதை சொல்ல மறந்துட்டே மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா பள்ளித்தம்பத்தில் மைக் செட்டு சொல்ல வேணாம், மலர் மலர் மாதிரியே இருக்கும். மலர் ஆடியோஸ் எங்கே பார்த்தாலும் ஒரு இடம்தான் அதுக்குன்னு. நல்லா ஏற்றி வச்சுருக்காங்க. தூங்க போயிருப்பேன். தூங்க ஏன் தூக்கம் வராதா மனுஷனுக்கு? எனக்கே இப்போதான் வரப்பா. நீ தூங்கவே மாட்டேன். சின்ன பிள்ளையிலேருந்து நான் உன்னை தான் பார்த்துட்டேனே. டவுச்சாரை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டாக்கே பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது இப்படி வேற வச்சுக்கோ. யாரையும் மறக்கலாம் முடியாதுப்பா. மறக்கிற மாதிரி மனுஷால நம்மலாம். அதுக்காக தான் சொன்னேன், கலைஞர்கள்லாம் செய்கிறது இந்த அரங்கத்தில் யாருக்கு அழிவு இருக்கோ இல்லையோ, நமக்கெல்லாம் அழிவே கிடையாது போல இருக்கு. நம்ம இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கிறோம்னு தெரியல. சரி, இருக்கிற வரைக்கும் இருப்போம், போகிற அன்னைக்கு பார்த்துக்குவோம். என்ன அதுக்கு அவசரம்? இன்பமே பள்ளலோ நான் சொல்லும் சொல்லில் மணலை கிளி என்னை ஆடு பருவ கொடி.
பெண்பணி கூட்டமோ மல்லிகை தோட்டமோ பெண்பணி கூட்டமோ மாமல் மேல் விளையாடும் மார்பில் பூங்குயிலாடும் மங்கள வாத்தியம் இடும்போது வேகம் பாடு மாளிகை வாசலில் ஆடியதோ ஆடுவீடினாரே இன்பமே வந்தமே வல்லலோரே இதயக்கடி நான் சொல்லும் சொல்லில் மலரை கிளி என் நெஞ்சில் ஆடும் அறிவக்கடி இன்பமே. ஆகா என்ன அழகு மீசிக்கு மட்டும் இப்படி இருக்குனியா. நான் போய் அங்கே தவிக்கிற தவிப்பு எனக்கு தான் தெரியும். அப்படித்தான் தவிக்கிறேன். என்ன செய்கிறது, வேற வழி இல்லையே. அப்புறம் சும்மா கிடக்கவும் முடியல, வீட்லேயும் கிடக்க முடியல, இருக்க முடியலை, அங்கேயும் இருக்க முடியல, இங்கேயும் இருக்க முடியல. இப்போ இடையில இப்படி வந்து போகிறது, வருடத்துக்கு ஒரு முறை வந்து போகிற மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை வந்து போகிறது. மாதத்துக்கு முறை வந்துட்டு போறீங்களா? மாதத்துக்கு ஒரு முறை வந்து போகுது காரைக்குடிக்கு. ஆமாம், அதுக்கு அது 15 வருஷமாக கிடந்தேன். அதுக்கப்புறம் இப்போ போய் இப்போ மாயாவரம், சீர்காழி, சிதம்பரம் இப்படி தான். நேற்று திருக்கடையூர் பக்கத்தில் நாடகத்தை முடிச்சுட்டு இப்போ இந்த பள்ளித்தம்பத்துக்கு வந்திருக்கேன் காலையில். நாளைக்கு திண்டுக்கல் பக்கத்தில் போகணும். பக்கத்தில் தான் போகிறது, எட்டியெல்லாம் போகிறது பக்கத்தில் தான். நம்ம போய் எட்டியானா நல்லாவா இருக்கும். அடியே நம்ம சேராமல் சேர்ந்துருக்கோம். என்ன விளையாடலாம்? ஏதாவது விளையாடுவோமா? என் வாங்கலை எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். என்ன விளையாட்டு என்ன, ஆணு பெண்ணெல்லாம் பேதமே பார்க்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கும்மி அடிப்போமா? கும்மி அடிக்க வரியா? கும்மி அடிப்பியா? சார் வாரீங்களா? வாங்க. யார் ஆசைப்படுறீங்களோ எல்லாரும் சேர்ந்து வந்து அடிச்சுட்டு போவோம். வாங்க எல்லாரும் அந்த கும்மி அடிக்க. கை வலிக்காம அடிக்கும். அம்மா நம்ம ஏதோ சத்தம் கேக்குது. ஆமா நம்ம ஆடி பாடி விளையாண்டுட்டோம்ல, மன்னர் வர்ற மாதிரி இருக்கு. வாசட்டு போய் பாரு. நம்ம ராஜகுமாரன் எங்க? அவனா? அவரை பார்த்து ரொம்ப நாள்
ஆச்சு? உனக்கு விஷயம் தெரியாது. என்னம்மா? அடி, இந்த நாட்டில் உள்ள குழந்தைகளை அனைவரையும் எல்லோரையும் கொன்று விடுகிறார்களாம். அச்சச்சோ, ஆமா நானும் கேள்விப்பட்டேம்மா. நீ கேள்விப்பட்டாயா? ஆமா. அப்படி ஏதாவது குழந்தைக்கு ஆபத்து வந்து விட வேண்டுதான் அந்த புறத்திலே பத்திரமாக வைத்திருக்கேன். அப்படியா? இருக்கட்டும். யார கண்ணியாவது பட்டுச்சு என் புள்ள, அவ்வளவுதான், குலதான். இதுக்காக தான் அப்படி மறைமுகமா வச்சு பத்திரமாவே வச்சுக்கலாமா உள்ளே? ஆமா. நீ இப்போதைக்கு பார்க்கணும்னு ஆசைப்படாத. சரிம்மா. நான் நேரா வரும்போது உங்ககிட்ட காட்டுறேன். சரி. என்ன பண்ணணுமா? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை, இறைவன் ஏற்றினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை, மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவன், யாரோ இருப்பன், வருவது போவது தெரியாது. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவன், யாரோ இருப்பன், வருவது போவது தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை. ஒன்றிருக்கே ஒன்று வந்தால் என்றும் அமைதியில்லை. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏது. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. அது எங்கேயோ விட முடியும். இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கு தெரியாது. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கேயோ விட முடியும். இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கு தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெரிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏது. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏது. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா,
மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கை நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசத்தோடும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசத்தோடும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் ஓடுவதில்லை பாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்குமா ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவன் கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் வீடே உன்னவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கையில் நடுக்கமா. எனக்கு பாடுவதற்கு வாய்ப்பளித்த கிராமத்தார்கள் விழாக்கமிட்டையார்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் ஒளிபெருக்கி நிலையத்தார்கள் JJR மீடியா அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம்.